வணக்கம். உலகின் மிகவும் கண்ணியமான யூதர்களில் ஒருவரான இஸ்ரேலிய பத்திரிகையாளர் அலோன் மிஸ்ராஹி அவர்கள் எழுதிய கட்டுரையின் தமிழ் வடிவம் இது. ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் காண்கிறோம். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஈரான் அமெரிக்க தளங்களை இவ்வளவு முழுமையாகவும் இவ்வளவு பெரிய அளவிலும் மிகவும் தீர்க்கமாகவும் அழித்து வருகிறது. உலகம் அதற்கு தயாராக இல்லை. 4 நாட்களில் ஈரான் தனது இராணுவ ஆதிக்கத்தை பிராந்தியத்தில் விரிவுபடுத்த முடிந்தது. அது உலகின் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் விலையுயர்ந்த இராணுவ தளங்கள், சொத்துக்கள் மற்றும் உபகரணங்களை அழித்துவிட்டது. பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளங்கள் உலகின் மிகப்பெரிய இராணுவ தளங்களில் ஒன்றாகும். அவற்றின் கட்டுமானத்திற்கு பல தசாப்தங்களாக டிரில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகியுள்ளன. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட இராணுவச் செலவில் பெரும்பாலானவை புகைந்து போயுள்ளன என்ற உண்மையைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம். நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் செலவழித்த ரேடார்கள் ஒரு நொடியில் அழிக்கப்படுவதைக் காண்கிறோம். முழு இராணுவ தளங்களும் கைவிடப்பட்ட, தீ வைக்கப்பட்ட, கொள்ளையடிக்கப்பட்ட மற்றும் அழிக்கப்பட்டதைக் காண்கிறோம். எனக்கு தெரிந்தவரை அமெரிக்கா அதன் வரலாற்றில் இதுபோன்ற அழிவைச் சந்தித்ததில்லை, ஒருவேளை பேர்ல் ஹார்பரை தவிர. ஆனால் அது ஒரே ஒரு தாக்குதல் மட்டுமே என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழக்கமான போரில் எந்த எதிரியும் ஈரான் தற்போது செய்வது போல அமெரிக்க இராணுவப் படைகளுக்கு இதைச் செய்ததில்லை. நம்புவது கடினம். இராணுவ நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் இந்த போரைப் பற்றிய கிட்டத்தட்ட அனைத்து புதிய தகவல்களையும் தணிக்கை தடுக்கிறது. நீங்கள் கவனித்திருந்தால் தெரியும், ஒவ்வொரு நாளும் நமக்கு குறைவான தகவல்கள் கிடைக்கின்றன. 35 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் ஈராக் போரின் போது அவர்கள் ஈராக்கிலிருந்து மிக அதிகமான படங்களை எங்களுக்கு காட்டினர். இப்போது நாம் எந்த வீடியோக்களையும் பார்ப்பதில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். இது உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தி என்று கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய விமானத்திறன் கொண்டது. மேலும் அமெரிக்க தாக்குதலின் 4வது நாளில் ஈரானிய பாதுகாப்புகளை உடைத்ததாக கூறப்படுகிறது. ஈரானிய வானத்தில் அமெரிக்க ஆதிக்கத்திற்கான எந்த அறிகுறியையும் நாங்கள் காணவில்லை. தெஹ்ரான் அல்லது ஈரானின் வேறு எந்த பகுதியிலும் நமது விமானங்கள் பறக்கும் பதிவுகள் எல்லாம் எங்கே? அமெரிக்க வீரர்கள் ஈரானிய மண்ணில் கால் பதிப்பதை கனவிலும் கூட நினைக்க முடியாது. இந்த போர் எவ்வளவு அவநம்பிக்கையானது என்பதை புரிந்துகொள்ள 4வது நாளில் அவர்கள் ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகத்திடமிருந்து மிகவும் விசித்திரமான திட்டங்கள் மற்றும் யோசனைகளை கேட்கிறார்கள். பாரசீக வளைகுடாவிலிருந்து வெளியேறும் எண்ணெய் டேங்கர்களுக்கு இராணுவ பாதுகாவலர்களை அனுப்ப அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? ஆயிரக்கணக்கான ஈரானிய ஏவுகணைகளால் சூழப்பட்டுள்ள அழிவுகரமான பகுதிக்கு அமெரிக்க கப்பல்களை அனுப்ப விரும்புகிறார்களா? இப்போது ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து யாரும் செல்ல முடியாது. ஈரானியர்கள் பல தசாப்தங்களாக இதற்கு தயாராகி வருகின்றனர். ஈரானை ஆக்கிரமிக்க குர்திஷ் போராளிகளுக்கு ஆயுதம் ஏந்துவது என்ற யோசனையைப் பற்றி அவர்கள் பெருமை பேசுகிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? ஈரானின் வரைபடத்தை பார்த்திருக்கிறார்களா? ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் வரைபடத்தை பார்த்ததில்லை போல் தெரிகிறது. அது எவ்வளவு பெரியது என்று அவர்களுக்கு தெரியுமா? ஈரானை ஆக்கிரமிப்பது என்றால் என்ன? 10,000 பேர் கொண்ட ஒரு போராளிக்குழு ஈரானை ஆக்கிரமிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? அல்லது 50,000 பேர் கூட? அல்லது 1,00,000 பேரா? ஈரானை அவர்களை முழுவதுமாக விழுங்கிவிடுவார்களா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்கனவே இந்த போரில் தோற்றுவிட்டன. அவர்கள் வீடுகளில் மில்லியன் கணக்கான பொதுமக்களை கொல்ல முடியும். அவர்களிடம் சக்திவாய்ந்த குண்டுகள் உள்ளன, கட்டிடங்களை தகர்க்க முடியும். ஆனால் அவர்களால் இந்த போரில் வெற்றி பெற முடியாது. ஈரானின் இராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் ஆயுதங்கள் ஈரான் முழுவதும் நிலத்தடியில் உள்ளன. அமெரிக்கர்களோ, குறிப்பாக இஸ்ரேலியர்களோ அவற்றை அடைய சிறிதும் வாய்ப்பில்லை. அவர்கள் கடுமையான சிக்கலில் உள்ளனர். அவர்கள் முடிக்க வாய்ப்பில்லாத ஒன்றை தொடங்கினர். இவை அனைத்தும் முடிந்ததும் அமெரிக்கா ஒருபோதும் மேற்கு ஆசியாவிற்கு திரும்பாது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் இருப்பு இருக்காது. இதை நான் உங்களுக்கு முற்றிலும் உறுதியாகச் சொல்கிறேன். நன்றி. புதிய தகவல்களை அறிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.